வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு வியாழக்கிழமை 2025ஆம் ஆண்டு 11ஆம் மாதம் 6ஆம் தேதி நாங்கள் இன்றைக்கு சந்தித்திருக்கிறோம். நாங்கள் செய்திகளுக்கு வருவதற்கு முன்பாக இன்று ஒரு குறள். அன்புடைமை அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. அன்பிலார் எல்லாம் தமக்குரியவர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. அதாவது அன்பு இல்லாதவர்கள் சுயநலமிக்கவர்களாகத்தான் இருப்பார்கள். அன்பு ஒருவரிடமும் அந்த அன்பு என்பது ஒரு பெரிய புனிதமான ஒன்று. அந்த அன்பு இல்லாமல் இருந்தால், அன்பு என்றால் என்னென்றே தெரியாமல் இருப்பவர்கள் இன்றைக்கும் அவர் சுயநலவாதிகளாக எல்லாம் தனக்கு 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 தான் உரிமை கொண்டாடி கொண்டிருப்பார்கள். எல்லாம் எனக்குத்தான், அதுவும் எனக்கு இதுவும் எனக்கு என்று எல்லாம் உரிமை கொண்டாடி கொண்டிருப்பார்கள். ஆனால் அன்புடையவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று சொன்னால், என்னுடைய உடல், என்னுடைய பொருள், என்னுடைய உயிர் எல்லாம் பிறருக்காகத்தான், அவருக்காகத்தான், அம்மாவுக்காகத்தான், பிள்ளைக்காகத்தான், உறவுகளுக்காகத்தான் என்னுடைய சொத்துக்கள் இருக்கு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அன்புடையவர்கள். அப்போ அன்பில்லாதவர்கள், அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. அன்பில்லாதவர்கள் எல்லாம் தமக்கென்று சொல்லிக் கொண்டிருப்பார்கள். அன்பு உடையவர்கள் எல்லாம் தங்களை விட மற்றவர்களுக்குத்தான் என்று சொல்வார்கள். தங்களுடைய உயிர், பொருள் ஆகியெல்லாம் மற்றவர்களுக்கு என்று சொல்லிக் கொண்டிருப்பார்கள். மிகவும் அற்புதமாக எங்களுடைய வள்ளுவ பெருந்தகையை கூறியிருக்கிறேன். நாங்கள் செய்திகளுக்கு வருவோம். இன்றைக்கு செய்திகளுக்கு வருவோம் என்று சொன்னால், இன்றைக்கு எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற அடைக்கலம் சிலநாதன், மன்னார் பகுதி, மன்னார் மாவட்டம், அவர் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார். இப்போ அவர் பாராளுமன்ற உறுப்பினரிலே அவருடைய தலைவர், அந்த கட்சியினுடைய பிரச்சனைகள் நடைபெற்றிருக்கிறது. அவருடைய அந்த கட்சியின் தலைவர் பதவியில் அவரை நீக்க சொல்லி கட்சிக்குள் பூகம்பங்கள் வெடித்திருப்பதாக தெரிய வருகிறது. என்ன ஏது என்று இது கனகாலமாக பூசல்கள் இருந்து வந்திருக்கிறதாக தெரிகிறது. இவர் கட்சியிலிருந்து இவர் விலக வேண்டும், இவருக்கு பதவிக்கு இவர் அருகதையற்றவர் என்ற ஒரு கோணத்தில் போய்கொண்டிருக்கிறது. இவருடைய சாரதியாக இருந்த சுரேஷ் என்பவருடைய இறப்பு சம்பந்தமாகவும் இந்த கிளர்ச்சிகள் தொடர்ந்திருக்கலாம் என்றும், அவருடைய இறப்புக்கு மேல் அவருடைய இறப்புக்கான விசாரணைகள் எதுவும் நடைபெறவில்லை என்றும் சொல்லப்படுகிறது. ஆகினால் கட்சிக்குள் இருக்கிற பிரச்சனைகளால் இவர் கட்சி தலைமையிலிருந்து இவர் விலக வேண்டும், உடனடியாக விலக வேண்டும் என்று சொல்லி கட்சிக்குள் பூசல்கள் இருக்கிறது. பார்ப்போம். மடைக்கல்நாதன் ஐயா அவருடைய நேர்மை தன்மைகள், அவருடைய உண்மைத்தன்மைகள் அனைத்தும் விசாரணைகள் மூலமோ அல்லது அவர்களுடைய அந்த பூசல்கள் அதனுடைய ஒரு தீர்வாக இது வெளிவரும் என்று நாங்களும் நம்புவோம். மற்றது, இலங்கையிலே பாருங்க, ஆசிரியர், பாடசாலை அதிபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். என்னென்று சொன்னால், சும்மா இல்லை, ஹெரோயின் வைத்திருக்கிறார். யார் வச்சிருக்கிறது? அதிபர் வச்சிருக்கிறது. அது வேலியே பயிரை மேய்வது என்பது இதுதான். பாதுகாப்பு, மாணவர்களின் பாதுகாப்புக்காக மாணவர்களின் சமுதாயங்களை உருவாக்குபவர்கள், ஒரு நல்ல சமுதாயங்களை மாணவர்கள் மூலமாக உருவாக்கி கொண்டிருப்பவர்கள் அவர்களே ஹெரோயின் வைத்திருந்தால் என்னவாகும்? அப்போ அவர் பள்ளிக்கூடத்தில் வைத்தாரோ இன்னும் அது தெரியவில்லை. இப்போ அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதுவும் அவர் ஒரு ஹோட்டலும் வச்சிருப்பதாக சொல்லப்படுகிறது. அந்த ஹோட்டலுக்கு பின்னால் கொண்டே தாட்டி வச்சிருப்பதாக தாட்டி வச்சிருந்துருக்கிறார். அப்போ தாட்டி வச்சிருக்க போலீஸுக்காரவே இப்போ தானே போலீஸ் விழுந்து திரிகிறாங்க, எல்லாம் பிடிச்சோன்னு இருக்கணும். இது பேருந்தும் இப்போவும் பேருந்தும் உபமிக்கலாம், இதெல்லாம் கள்ளம் செய்யலாம் என்று சொல்வதெல்லாம் பேத்தனமான வேலைகள். அப்போ இவர்கள், ஆனால் இவர் கைது செய்தாச்சு. இப்போ கைது செய்து போட்டு விசாரிச்சு கொண்டு போனால் இவர் ஹோட்டலுக்கு பின்னால் தாட்டி வச்சுருக்கிறார். அது 1 கிலோ உடந்திருக்கு, எடுத்துட்டு கொண்டு இத்தனை கோடிக்கணக்கில் வந்திருக்கும். அப்படி லட்சக்கணக்கு கோடிக்கணக்கு காசுகளுக்காக இவ்வாறான ஒரு அதிபராக இருந்து கொண்டு இந்த செயல்களை செய்வது மிகவும் நல்லதல்ல என்றால் சொல்ல வேண்டும். அவர் மட்டுமல்ல, அவருடைய மகனும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவருக்கும் அவரையும் விசாரணைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ இருவரும் விசாரணைக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்பாவுக்கு மகன் உதவி செய்தாரா, மகனுக்கு அப்பா உதவி செய்தாரா, அல்லது மகனுக்கு தெரியாமல் அப்பா செய்தாரா, இல்லை அப்பாவுக்கு தெரியாமல் மகன் செய்தாரா,
ஹோட்டலுக்கு பின்னால் கிடந்தது தான் உண்மை என்று சொல்லப்படுகிறது. ஆகையினால் அதைத் தொடர்ந்து அம்மாவை பற்றி விசாரித்தால் தான் பிரச்சனையாக உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அந்த அதிபருடைய மனைவியார் அவர் எங்களுடைய அரச கட்சியின் நகர சபை உறுப்பினர் என்று சொல்லப்படுகிறது. நகர சபை உறுப்பினர் சொல்லப்படுகிறது. அரச கட்சி என்ற நாடே உண்மையில் அது ஒரு விபரீதமான விளைவுகளை ஏற்படுத்தும். நாங்கள் என்ன சொன்னால், அரசாங்கமே போதை ஒழிப்புகளை செய்து கொண்டிருக்கின்ற போது இவ்வாறான நினைக்கிறேன் அவர் குற்றங்களை தீர்க்க மாட்டார், அவருக்கு தெரியாமல் நடந்திருக்கலாம், தெரியாமல் இவர்களுடைய செயற்பாடுகள் நடைபெற்றிருக்கலாம். ஆகையினால் விசாரணைகள் மூலம் அவர் அந்த உண்மைத்தன்மை வெளிவரும். அதுவரையும் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் என்று நினைக்கிறேன். சரி, மற்றது இலங்கையில் 100 கோடி ரூபாவுக்கு மேலாக ஒரு மோசடி நடைபெற்றிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. மோசடி செய்தவர் விரைவில் கைது செய்யப்படலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. விசாரணைகளுக்கு உருவாக்கப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. 2010ஆம் ஆண்டிலிருந்து 2015ஆம் ஆண்டு வரைக்கும் மஹிந்த ராஜபக்சனுடைய ஆட்சி நடத்துகின்ற போது அந்த பகுதியிலே, அந்த ஆண்டு கால பகுதியிலே இருந்தவர் தான் எங்களுடைய பசில் ராஜபக்ச. ஒரு பெரிய பதவியில் இருந்தவர். அந்த கட்சியினுடைய உருவாக்கினவர், அவருடைய மொட்டு கட்சியை உருவாக்கினவர் கூட எங்களுடைய பசில் ராஜபக்ச. அவர்தான் மோசடி செய்திருப்பதாக அறிய வந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்குத்தான் ஒருவர் முறைப்பாடு கொடுத்திருக்கிறார். இவர் இப்படி ஈடுபட்டிருக்கிறார், இவர் முறைகேடு செய்திருக்கிறார் என்று சொல்லி அப்போ அந்த விசாரணைக்காகத்தான் இப்போ அவர் எடுத்து விரைவில் ஆரம்பிக்கப்படும் என லஞ்ச ஊழல் ஆணைக்குழு சொல்லியிருக்கு. நாங்கள் இப்போ கைதியாக விசாரிக்க போகிறோம் என்று சொல்லி இப்போ ஒருவர் முறைப்பாடு அனுப்பினா அந்த முறைப்பாட்டுக்குரிய ஒரு பதில் கடிதம் போகும் தானே. இப்போ பதில் கடிதம் வந்திருக்குது, நீங்கள் அனுப்பின குற்றத்துக்காக நாங்கள் விசாரணை ஆரம்பிக்க போகிறோம் என்று சொல்லியிருக்கிறோம். அப்போ இவர் என்ன செய்கிறேன்னா, அந்த காலப்பகுதியில் 15ஆம் ஆண்டு வரைக்கும் 10லேருந்து 15ஆம் ஆண்டு வரைக்குமான காலப்பகுதியில் இவர் விமானங்கள் எல்லாம் கூட பயன்படுத்தி இருக்கிறார். விமானங்கள் சின்ன சின்ன இடங்களுக்கு கூட ஹெலிகாப்டர்கள் மற்றும்படி வெளிநாடுகளுக்கு விமானங்கள் எல்லாம் கூட பயன்படுத்தி இருக்கிறார். நான் கிட்டத்தட்ட விமானங்கள் பயன்படுத்த 15 கோடி ரூபா செலவழித்திருக்கிறார் இந்த 5 வருடங்களுக்குள்ளே விமான செலவுகளாக சொல்லப்படுகிறது. இவர்கிட்ட 14 வாகனங்கள் இருக்கிறோம். வாகனங்கள் அவ்வளவும் சும்மா சொகுசான வாகனங்கள், சாதாரண வாகனங்கள் இல்லை, 14 வாகனங்கள் வைத்திருக்கின்றார். ஒரு ஆளுக்கு இவ்வளவு என்ன 14 வாகனங்கள் வச்சுக்கிறோம். இப்போதான் எங்களுக்கு எல்லாம் தெரிய வருது. இப்படியான இந்த அரசாங்கம் ஊழலற்ற அரசாங்கம் ஊழலை ஒழிப்பு கொண்டு வந்த நாடி இந்த ஊழல்களை தேடி பிடிக்கிறதாலே எங்களுக்கு இதை பற்றி எல்லாம் தெரியுது, இல்லாட்டி எங்களுக்கும் தெரியாது. அப்போ 14 வாகனங்கள் சொகுசாக வச்சிருக்கிறார். அது 61 கோடி ரூபா செலவு. அதுக்கு 61 கோடி ரூபா அவர் கட்டவுடைய 61 கோடி ரூபா. அதுக்கு செலவு 4 வருடத்தில் அவருக்கு பாதுகாப்பு வச்சிருக்க தரணும், பாதுகாப்பு காவலர்கள் இருக்க தரணும். அதில் பாருங்க கடற்படையும் வந்திருக்கு. கடலான பாதுகாப்பு இங்கேயும் வந்திருக்கணும். அவருக்கு பசில் ராஜபக்சவுக்கு 64 காவல் கடற்படை நின்றுருக்கு பாதுகாப்புக்கு. அது மட்டும் இல்லாமல் இராணுவம் அதிரடிப்படை அவை 84 வீரர்கள் நின்று இருக்கிறார்கள். பெருமானே மொத்தம் 148 வீரர்கள் அவருக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்கிறார்கள். இதனால் அந்த பாதுகாப்புக்கு 148 பேர் என்று சொன்னால் சும்மா இல்லை. அப்போ 15ஆம் ஆண்டிலிருந்து 15ஆம் ஆண்டு வரைக்கும் அவைக்கு 26 கோடி ரூபா செலவழிச்சிருக்குது. இப்போ 26 கோடி ரூபா செலவழிச்சு இப்போ எல்லாத்தையும் பார்த்து மொத்தமாக மற்றதோடெல்லாம் பார்க்க மொத்தமாக 100 கோடி ரூபா மோசடி நடைபெற்றிருப்பதாக தெரிகிறது. ஆகையினால் இந்த மோசடிகளுக்கான விசாரணைகள் என்னென்று நடந்தது, ஏது நடந்தது என்று விசாரணைகள் மிக விரைவில் ஆரம்பிக்கப்படும் என சொல்லப்படுகிறது. ஆகையினால் பசில் ராஜபக்ச அவர்களும் கைது செய்யப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இத்துடன் இந்த செய்திகளை நிறைவு செய்து கொண்டு மீண்டும் ஒரு செய்திகளில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அனைவரிடம் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பின் முருகன். நன்றி.